ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கிரிக்கெட் தான் பார்க்க போகிறோம். T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் 2024. Need 25 runs in 24 balls. Out. முடிச்சு காட்டுறோங்க நம்ம இதை. எஸ், ஐ கேன் வின் த மேட்ச். ப்ளே கொடுப்போம். வந்துடுச்சு. 18 runs தானேங்க. ஸ்வைப் லெஃப்டா. 6 போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 6. சரி பாருங்க. ஓ சாரி, தப்பான சைடு ஆட்டேன். 3 runs. 6 அடிக்கிறேன். நான் 6 அடிச்சு தானே மேட்ச்சை முடிக்க போகிறேன். எத்தனை விக்கெட்டு போனாலும் பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல. 6. அவ்வளோதாங்க. இதாங்க இந்த கேமோட கான்செப்ட்டு. அவங்க கொடுக்குற ரன்னை குறிப்பிட்ட பால் கூட அடிக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு 5 லெவல் கிட்ட பார்ப்போம். வாங்க. ஒரு கேமுக்கு 200 தராங்களா? பரவாயில்லையே. அதாவது இதில் 23 ரன் அடிக்கணுமாங்க 60 பாலில். நாங்கள் பேட்லேயே பட மாட்டேங்குது. ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பாருங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு. 6. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாலும் 6 தாங்க, கவலைப்படாதீங்க. 6. ஓ, கொஞ்சம் டைமிங் மாறிடுச்சு. ஒரு வாட்டி அந்த பவுன்ஸ் கேட்குதுங்க, என்னன்னு தெரில. வேணால் அடுத்த இதுக்கு அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இது போக லெவல் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க ரன்ஸு. பார்ப்போம். உங்களுக்கு இதே வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே கூட போடுறேன். டெய்லியும் போட முடியுமான்னு தெரில. இருந்தாலும் நான் அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். நான் இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன், சென்னைக்கு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தப்பான சைடு ஆட்டங்க. அதெல்லாம் விளையாட்டு சகஜம். அப்பப்போ 6 போதா, அவ்வளோதான். இருங்க, இது பவுன்ஸ் இன்னாதான்னு கொடுத்து பார்ப்போம். ஓ, அது எங்கே பிச்சு குத்துதுன்னு நம்மளுக்கு காட்டுதுங்க. அவ்வளோதாங்க. ஓ, இதுக்கு தான் இந்த பவுன்ஸா? ஓகே காய்ஸ், நம்ம இன்னும் ஒரு 2 லெவல் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இதே உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறங்க. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப், லைக்லாம் அவ்வளோ பண்ணவே மாட்டீங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 37 ரன்ஸ் பார்த்தீங்களா? போக டார்கெட் ஏறிட்டே போகுது. உள்ளே வந்துட்டு வெளில போகிற மாதிரி இருக்குதுங்க காய்ஸ். பார்த்தீங்களா? இப்படி போகணுன்னு பார்த்தா இப்படி வருது. இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆட முடியும் போல். 6லாம் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம்தான் போல் காய்ஸ். கஷ்டங்க. இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் தப்பாக இருக்கும்.
நம்ம ஆஃப் சைடில் தட்டினா லெக் சைடில் போடுறான், லெக் சைடில் போட்டால் ஆஃப் சைடில் போடுறான். இதே குழப்பம் போச்சு எனக்கு பாருங்க. பாலை பொறுமையாக பார்த்ததுக்கப்புறம் ஆட போகிறாங்க. பொறுமையாக பார்த்தா அதனால 6 போகுது. ஓகே ஓகே 6. 2 பாலில் மேட்ச் முடியுமா? முடியாது. மறுபடியும் 2 பால் முடியுமா? என்னங்க இது ராங் சைடாகவே போயிட்டுருக்கு. 6 கைஸ். இன்னும் 3 ரன்னு கைஸ். வச்சுருவோமா? அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு லெவல் மட்டும் நம்ம விளாட்லாம், அதோட முடிச்சுக்கலாம். $200 கிடச்சிச்சு. இதில் ஸ்டார்டிங்லேயே ஒரு 2000 கொடுக்குறாங்க கைஸ். 31 ரன். இன்னும் ரன்னு கம்மியாக்கிட்டாங்க. இதை ஒரே ஓவரில் முடிக்க பார்ப்போம். வாய்ப்பில்லை அது. நல்ல வேலைங்க, ஹிட் விக்கெட் ஆகலை. ஓ ஏர்லி ஆட்டமா? இல்லை ஏர்லிலாம் வேறு இருக்குதுங்க. பர்ஃபெக்டாக நம்ம மட்டும் தான் 6 போவோம் பாருங்க. அது பர்ஃபெக்டாக இந்த காமிக்கு டைம் இல்லை. கரெக்டாக அடிக்கணும். அதெல்லாம் ராங் சைடு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒய்டு மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் அது கரெக்ட் பால் தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ராங் சைடு 6 கைஸ். 10 ரன்னு தான், 50 பால் இருக்கு. 3 ரன் வரும். அதாவது யூனா வந்து நம்ம கிங் கோலி கைஸ். கிங் கோலிக்கு உண்டான மரியாதையே நம்மளால போச்சு. என்ன பண்ணுறது? 4 runs. இருங்க கைஸ், முடிஞ்சு கைஸ். கிங் கோலி வச்சு தான் முடிக்கணும்னு இருக்கு போல. என்ன பண்ணுறது? இந்த பால் முடிக்கிறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் அவசியம் போட்டு முடிஞ்சிச்சுங்க. இந்த கேம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்தானும் போல். சரி, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்.